ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்கள் சீறி வருகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய சீறல் ஒரு மதிலை மோதி அடிக்கிற ஒரு பெரு வெள்ளத்தை போல வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், கொடுமையானவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களும் பெருவெள்ளம் ஒரு மதிலை சீறி மோதி அதை எப்படி அடித்து உடைக்கிறதோ அதே போல சத்ருவானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்ஜித்து சீறி எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஏழைக்கு பலனா இருக்கிறார். அப்படிப்பட்ட கொடுமையான இவர்களுடைய சீரலில் நெருக்கப்படுகிறவர்களுக்கு திடனாய் இருக்கிறார். 4 காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஏழைகளுக்கு விரோதமாக கொடூரமானவர்கள் சீறி எழும்பும் போது ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறார். கொடூரமானவர்களினால் நெருக்கப்படுகிறவர்களுக்கு நல்ல ஒரு திடனாய் இருக்கிறார். பெருவெள்ளத்தை போல இந்த கொடூரமானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கும் போது அவர்களுக்கு தப்பி பிழைக்கிற ஒரு நல்ல அடைக்கலமாய் இருக்கிறார். அவர்கள் ஒதுங்கி நிற்கத்தக்கதாக வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பலன், திடன், அடைக்கலம், நிழல் என்று சொல்லி இந்த வசனத்திலே 4 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு விரோதமாய் எழுப்புகிற கொடூரங்கள், இதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு திடனா இருக்கிற, பலனா இருக்கிற, அடைக்கலமா இருக்கிற, நிழலா இருக்கிற கர்த்தர் பட்சத்தில் நாம் சேருவோம். கொடூரமானவர்களுடைய சீறல்கள் நம்மை மோதி அடிக்கும் போது அவரே பெரிய அடைக்கலமாய், திடனாய், பலனாய் நின்று நம்மை பாதுகாப்பார். நமக்கு மிகப்பெரிய நிழலாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற போராட்டங்களுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலாய் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.